துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிகளில் பிரியப்படுகிற தேவன். இந்த காலை வேளையிலே துதிகளில் பிரியப்படும் ஆண்டவரை தியானித்து ஆராதிக்கப் போகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் ஆண்டவரை துதிக்கப் போகிறோம். அதிகாலையில் ஆகாயத்து பறவைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கின்றன அல்லவா? பரலோகத்தில் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவ தூதர்கள் துதிக்கின்றனர். நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டாமா? துதியாத இருதயம் இருளடையும் என்று ரோமர் நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார். நமது கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். பவுலும் சீலாவும் நடு இரவில் சிறையில் கர்த்தரை பாடி துதித்தார்கள். சிறை விலங்குகள் தெரித்தன. அந்நாள் கர்த்தர் தனக்கு கர்ப்பத்தின் கனியை தந்தபோது கர்த்தரை பாடி துதித்தாள். மோசே கர்த்தரை பாடி துதித்தான். தாவீது பாடி துதித்து இசைக்கருவியை வாசிக்கும் போது சவுலின் மேலிருந்த அசுத்தாவி அவனை விட்டு ஓடிற்று. ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை பணிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.